இருக்கிற முஸ்லீம் எந்தெந்த முஸ்லீம் நாடுகளுக்குள்ள தலையிட முடியாதோ, இப்போ இதெல்லாம் ஒரு சிறுபான்மை பிரச்சனை கூட சொல்லலாம், ஏற்கனவே சொன்னவைகள்லாம். ஆனால் எந்தெந்த நாட்டுக்குள்ளெல்லாம் தலையிட முடியாதோ அங்கெல்லாம் உருவாக்கி விட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 பிரச்சனைகள் என்ன தெரியுமா? ஒன்று பயங்கரவாதம், அதாவது இர்ஹாபியத் டெரரிசம். இரண்டாவது என்ன? ஷியா. இது ரெண்டையும் அழகா உருவாக்கி நம்ம தீவிரவாதம் என்பது எப்படி உருவாக்கி வச்சுக்கிறான்? தீவிரவாதத்தை உலகத்துக்கு எதிராக நடக்குது, உலகத்துக்கு எதிராக நடக்குன்னு சொல்றானே, உலகத்துக்கு எதிராக ஒன்றும் பெரும்பாலும் நடக்கல. முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக தான் நடந்துட்டு, முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய வளர்ச்சியில் மிக மோசமான பின்னடைவை ஏற்படுத்திய 2 பிரிவுகள் என்றால் ஹவாரிஜிகளும் ஷியாக்களும். மிக மோசமான அதாவது பின்னடைவு இஸ்லாமிய, அதாவது முதலாவது ஹிலாஃபத்துல் அப்பாசியா வீழ்வதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது ஷியாக்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லவ்கான லில் யஹூதி தௌலத்துன் ஃபில் இராக் லகான அக்பர அஅவானிஹி அஷ்ஷியா. ஈராக்கில் யூதர்கள் ஆட்சி செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மிகப்பெரிய உதவியாளர்களாக ஷியாக்கள் இருப்பார்கள். அவர்களது மிகப்பெரிய உதவியாளர்களாக ஷியாக்கள் இருப்பார்கள். சும்மா சொல்லல, புத்தகத்தை படிச்சு சொல்லல, களத்துல நின்று என்ன செய்தாரு சொன்னார். தாத்தாரியர்களை கொண்டு தார வாத்து 5 லட்சம் முஸ்லிம்களை பகதாதில் கொண்டொழித்தவர்கள் ஷியாக்கள். தொற்று நோய் பரவுகின்ற அளவுக்கு மழை பெய்து நாறு அடித்து அந்த ஊரை விட்டு அவங்க ஓடிட்டாங்க. யாரு? கொன்றவர்கள். அந்த அளவுக்கு பகதாதுடைய ஹலீஃபாவை அழைச்சி வச்சு கொண்டார். முழு உதவியாக இருந்தவர்கள் யார்? ஷியாக்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணமானவர்கள். ஆனா பழைய பிரச்சனையெல்லாம் ஏன் பேசணும்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு மட்டும் என்ன நடந்துட்டு இருக்குது? இன்றைக்கு மட்டும் என்ன நடந்துட்டு இருக்குது? இங்கே வெளிவிவகார அமைச்சர் யாரு? ஆதில் ஜுபைர். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. உங்களில் தானே எல்லாருடைய பிரச்சனை இந்த சர்வதேச உலகத்தில் அந்த அதாவது வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைத்ததான் அங்கே இங்குள்ள பிரச்சனை நடந்ததெல்லாம் பார்த்தா எல்லாம் சவுதியிட இதாக தானே இருக்குது அப்படின்னு கேட்குறான். பார்த்தா யாருடைய இந்த கடவு சீட்டாக இருக்குது? இல்லை இவங்கடா தான் இருக்கு. எல்லாம் உங்களால் தானே சர்வதேசத்தில் பிரச்சனை. நீங்கள் போய் யாரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? ஈரானை போய் என்ன செய்றீங்க? குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படி என்று சொல்லி கேட்குறான். அவர் கேட்குறாரு, நாங்கள் தான் எல்லாம் உருவாக்குறோம்னு சொன்னால் எல்லா குண்டும் இந்த நாட்டிலையும் வெடிக்கணும், அங்கே ஒன்று வெடிக்க வேண்டியதானே? அங்கே ஒரு குண்டு வெடிக்குது இல்லையே. எங்கே? ஈரானில் இதை இவங்க கொண்டு ஒருத்தர் போய் என்ன செய்யலை, ஒரு குண்டு அங்கே வைக்கல. எல்லாம் எங்கே வைக்கிறாங்க? சவுதி அரேபியாலையும் சவுதி அரேபியாவுக்கு சூழவும் வச்சு கண்டிக்கிறான். ஈரானில் ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. இப்போ நாங்கள் தான் இதெல்லாம் உருவாக்கி விடுறோம்னா முதலாவது நாங்கள் எங்கே வச்சிருப்போம்? அங்கே தான் வச்சிருப்போம். எங்களை பெரிய எதிரி மத்திய கிழக்கில் அதுதான். அங்கே ஒன்றுமே வெடிக்கலை. வெடிச்சு சாகுறதெல்லாம் யாரு? இந்த நாட்டில் தான் என்ன செய்யுது, எல்லாம் நடந்துட்டு இருக்கேன்னு சொன்னால் யார் உருவாக்குறாங்க நீங்கள் பார்த்துக்கங்கண்ணா. யார் உருவாக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கங்கன்ற ஒரு செய்தி என்ன செய்தார்கள், சொன்னார்கள்.